நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதற்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை மாத்திரமல்ல, நம்முடைய ஜாஷுவா டிவியில் வருகிற அனைத்து நிகழ்ச்சியிலும் நீங்கள் பார்க்குறீங்க, அதற்காக ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷுவா டிவியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் கொடுக்கப்படுகின்ற இந்த உருவாக்கும் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகிறது, வருடங்கள் ஆகிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆரம்ப நாட்களில் இருந்த ஊழியங்களை விட கர்த்தர் இன்றைக்கு ஊழியத்தின் பாதைகளில் உருவாக்கி கொண்டு வருகிறார். ஜெபத்தின் காரியங்களில் உருவாக்கி கொண்டு வருகிறார். கர்த்தர் அநேக காரியங்களில் எங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். அதனால் இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நிறைய பேர் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, ஜெப குறிப்பில் சொல்கிறீங்க, எங்களை ஊழியத்துக்கு நீங்கள் அழைக்கிறீங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். தேவனுக்காக செய்யப்படுகிற காரியங்கள் கர்த்தர் அதை எடுத்து நடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் நாள் காலை 7 மணிக்கு நம்முடைய ஜாஷுவா டிவியில் தீர்க்க தரிசன வார்த்தை அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு தலைப்பில் கர்த்தர் அழகாக பேசுகிறார். ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் நாள், அது என்ன கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் 7 மணிக்கு நம்முடைய ஜாஷுவா டிவியில் தீர்க்க தரிசன வார்த்தை அப்படிங்கிற ஒரு செய்தியை கர்த்தர் கொடுக்க செய்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவாக பேசுகிறாரு, உங்கள் கூட தெளிவாக பேசுகிறாரு. நீங்கள் தெளிவாக கேளுங்க. பல கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறார். நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் பேசும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ண சொல்லும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, அதற்காக ரொம்ப நன்றி. சரி, இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இந்த ஜூன் மாதத்தில் 3வது வாரம். இந்த 3வது வாரத்தில் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு பெரிய வார்த்தை, தேவன் பேசுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். செய்தியின் தலைப்பு, 1 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமா, 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணுமா? 1 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, 100 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய விளைச்சல் 1 மடங்கு வேணுமா, 100 மடங்கு வேணுமா? செய்தியின் தலைப்பு 100 மடங்கு. கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் உங்களுக்கு 100 மடங்கு நன்மைகளை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 மடங்கு 2 மடங்கு கொடுத்தாலே நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் 100 மடங்கு கொடுப்பேன் என்று சொல்லி வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார். நான் சொல்லலை, சொல்லுகிறது மனிதன் அல்ல, வசனம் சொல்லுகிறது 100 மடங்கு. அப்போ நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும், நம்ம குடும்பம் எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு அரை வருஷம் முடிஞ்சிட்டு, அப்படி தானே? இந்த 2026 கிட்டத்தட்ட அரை வருஷம் முடிஞ்சிட்டு இன்னும் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே என் குடும்பத்தின் தேவை. அப்போ 1-2 பேருக்கு இந்த செய்தியானது பிரயோஜனமாக இருக்கும். நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன், நான் கொடுத்து ஜெபிக்கிறேன், நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தில் நன்மை கிடைக்காதா? நன்மை இன்னைக்கு கிடைக்கும். ஒரு நன்மை அல்ல, 100 நன்மையை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். 100 மடங்கு தருவேன் என்று சொல்லுகிறார். 100 மடங்கு உன் குடும்பத்தை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். நடக்குமா? நீங்கள் கேட்கறத பார்த்தா ஒரு மாதிரி மனசுக்குள்ள யோசிக்கிற மாதிரிலாம் தெரியுது.
நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளவு வருமானம் வந்து என் குடும்பம் இன்னும் உயர மாட்டேக்க இயேசு எப்படி என் குடும்பத்தை 100 மடங்கு உயர்த்துவார்? உங்கள் கேள்வி அப்படி தான் கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது. நான் இத்தனை வருஷமும் வேலை பார்க்குறேன், நான் இவ்வளோ 1000 சம்பளம் வாங்குகிறேன், ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிற இந்த கடன் பிரச்சனை முடியலை, இந்த காரியத்தில் முடிக்கலை, எப்படி என் குடும்பம் அடுத்த லெவலுக்கு வரும் என்று சொல்லி நான் தெரியாமல் இருக்கிறேன், புலம்பிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யாரை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? ஆபிரகாமின் மகனாக ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இந்த செய்தியை நான் இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம், இந்த 10 வசனத்தை எத்தனையோ விதத்தில் நான் செய்தி கொடுத்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை எழுதும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் ஒரு வித்தியாசம். என் குடும்பத்தின் சூழ்நிலை என்ன, என் படிப்பின் சூழ்நிலை என்ன, என்னுடைய காரியங்கள் என்ன, என் நிலைமை மாறுமா, என் சூழ்நிலை மாறுமா? இன்றைக்கி நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஒன்றும் மாறலையே, என்ன மாறப்போகுது. இன்னைக்கு மாற்றம் வரும். உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் வரும், நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு மாற்றம் வரும். கர்த்தர் இன்னைக்கு மாற்றி தருவார். அதான் சொல்கிறாரு, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு 100 மடங்கு வேணுமா? 100 மடங்கு நன்மைகள் வேண்டுமா? 100 மடங்கு கிருபைகள் வேண்டுமா? 100 மடங்கு நன்மைகள் வேண்டுமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு புரியும். ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அதேபடி ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த உலகத்தால் தாங்க முடியலை, அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாமின் சொத்துக்கள் எல்லாம் தன் மகனாகிய ஈசாக்கு. அப்போ அந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இன்றைக்கி நம்மளும் எவ்வளோ உழைக்கிறோம், அப்படி தானே? இன்றைக்கி ஒரு சில ஆலயத்தில் போய் நான் கேட்குற கேள்வி, ஒரு சில சபையில் போய் நான் கேட்குற கேள்வி, எல்லாரும் ஆலயத்துக்கு வந்தாச்சா? இல்லை. ஏன் எங்கள் பக்கம் மாத்திரம் பாதி சும்மா கிடக்குன்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை பாதி பேர் விவசாயத்துக்கு போயிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை பாதி பேர் ஓட்டி வேலை பார்க்க போயிட்டாங்க. அப்படி வேலை பார்த்தோம் கடவுளுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் இதில் 2 காரியத்தை நம்மளோடு கூட பேசுகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் 10 வசனத்தில் ஒரு 3 காரியத்தை தெளிவாக பேசுகிறார். செய்தியின் தலைப்பு 100 மடங்கு வேணுமா? இன்றைக்கி 100 மடங்கு நன்மை வேணும் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனப்படும். 100 மடங்கு நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனப்படும். 100 மடங்கு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை நான் பார்ப்பேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வசனம் புரியும். 100 மடங்கு வேணுமா? யோபுவுக்கு ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை தான் கொடுத்தார். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அதுக்கடுத்தல ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இன்னைக்கு இந்த காரியத்தை பாருங்க, 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஏசப்பாட்ட கேட்கறதை கேட்குங்க, நிறைய கேளுங்க, அது ஏன் குறைய கேட்குறீங்க? நான் என்னுடைய மகட்டையும் என்னுடைய பையனையும் சொல்லுவேன், படிக்கிறதே படிக்கும்போது சோமுன்னு கேளுங்களேன். ஏசப்பாட்ட நான் முத ரேங்க் எடுக்கணும் கேட்கும் போதே கேளு. கார் கேட்கியா, விலையுறந்த காலை கேளுங்க. ஆசீர்வாதத்தை கேட்கும் போதே கேளுங்க. கேட்கறதுக்கு காசா பணமா? அவர் ஆசீர்வதிப்பார். அவர் 100 மடங்கு நன்மையை இன்றைக்கு உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 100 மடங்கு. யோபு 2 மடங்கு. அதை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அடுத்த நிலைமை 100 மடங்கு, 2 மடங்கு. யோபுவின் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இந்த ஈசாக்க 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த 100 மடங்கு பலன் அடைவதற்கு அவன் என்ன செய்தான்?
ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதில் ஒரு வார்த்தை வரும் பாருங்க, நான் வாசிக்கிறேன். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் துர்த்து போட்டதுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். இங்கே ஒரு காரியம் நடக்கு. தன் தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் துறவுகளை தோண்டுகிறார்கள். அந்த துறவுகளை அடுத்தால வருகிற மனிதர்கள் மூடி போட்டு விட்டார்கள். அந்த துறவுகளை இவன் மறுபடியும் தேடி கண்டுபிடிக்கான். தன் தகப்பனோடு கூட வாழ்ந்த நாட்களில் இந்த இடத்துல ஒரு துறவு இருந்துச்சு, இந்த இடத்துல தண்ணி வந்துச்சு, இந்த வளைவில் ஒரு தண்ணி வந்துச்சு, இந்த மேடான பகுதியில் ஒரு தண்ணி வந்தது, இந்த பள்ளமான பகுதியில் ஒரு துறவு இருந்தது என்று சொல்லி அதை மறுபடியும் தோண்டுகிறான். இன்றைக்கி நம்ம ஒரு சில தொழிலில் ஏதோ ஒரு காரியத்தில் கொஞ்சம் இழந்துட்டோம், ஏதோ ஒரு சில காரியத்தில் தோல்வி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்படியே உட்கார்ந்துடாதீங்க, மறுபடியும் முயற்சி செய்யுங்க. மறுபடியும் நீங்கள் எழுந்து நில்லுங்க. நீங்கள் மறுபடியும் நீங்கள் முயற்சி செய்யுங்க, மறுபடியும் நீங்கள் வேலை செய்யுங்க, மறுபடியும் களத்தில் நீங்கள் இறங்குங்க. எங்கள் ஆண்டவர் உங்களை இது வரைக்கும் காப்பாற்றினார், உங்களை விட்டு வரா நடு ரோட்டில். அது வார்த்தை சொல்லுது, துறவுகளை மறுபடியும் தோண்டி. ஆபிரகாம் காலத்தில் தோண்டின துறவுகள் அது மங்கி இருக்கலாம், மறைஞ்சி இருக்கலாம், அது காற்றினால் மழையினால் புயலினால் அது மூடிப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு சில மனிதர்கள் மூடிப்பட்டிருக்கலாம். அந்த துறவுகளை ஈசாக்கு மறுபடியும் தோண்டுகிறான். நீங்கள் கவலையோட கண்ணீரோட உட்காராதீங்க. எனக்கு இவ்வளோ நஷ்டம் வந்துட்டு, எனக்கு இவ்வளோ கஷ்டமாயிட்டு, நான் இதெல்லாம் இழந்துட்டேன், நான் இனிமேல் எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறேன் அப்படின்னு சொல்லி உட்காராதீங்க. நீங்கள் மறுபடியும் முயற்சி செய்யுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். 1 மடங்கு 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு பலனை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 100 மடங்கு பலனை அடைவதற்கு ஈசாக்கு செய்த காரியம், துறவுகளை மறுபடியும் தோண்டுகிறான். உங்க வேலையை மறுபடியும் செய்யுங்க. நீங்க மறுபடியும் முயற்சி செய்யுங்க, மறுபடியும் களத்தில் உள்ள இறங்குங்க. என்னதான் நடக்குன்னு பார்ப்போமே. கர்த்தர் உங்க பக்கம் இருக்கிறார். அவர் நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க தொட்டதெல்லாம் ஆசீர்வாதம் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் வேலை செய், மறுபடியும் நீங்கள் இறங்குங்க. மனிதர்களை பார்க்காதீங்க, அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான். இல்லை, நீங்கள் மறுபடியும் இறங்கி செய்யும் பொழுது ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சோம்பேறியா இருந்தால் அவன் ஏழை ஆவானான். எனக்கு நடக்கலை நடக்கலை நடக்கலை, கிடைக்கல கிடைக்கல கிடைக்கல, இனிமேல் ஒன்றுமே நடக்காதுன்னு நீ ஏழை ஆயிடுவாய். மறுபடியும் களத்தில் இறங்கி ஒரு சுறுசுறுப்புள்ளவனாய் நீ செய்யும் பொழுது உங்கள் கையில் என் ஆண்டவர் செல்வத்தை தருகிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் மறுபடியும் முயற்சி செய்யுங்க. நீங்கள் விட்டு போன காரியத்தில் எதில் உங்கள் காரியத்தை விட்டுங்க, எதில் நீங்கள் உங்கள் பணம் வம்பா போச்சு, எதில் உங்கள் தொழிலை விட்டீங்க, எதில் உங்கள் ஊழியத்தை நீங்கள் விட்டீங்க, எதில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்க, நீங்கள் மறுபடியும் முயற்சி செய்யுங்க. அந்த இடத்துல ஒரு வெற்றியை கர்த்தர் மறுபடியும் தருவார். வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 26:19 வசனம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். நீங்கள் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஜீவ ஊற்று வரப்போகுது. நீங்கள் மறுபடியும் களத்தில் இறங்கி, ஆண்டவரே என் காரியம் என்ன எப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கும் பொழுது அங்கேருந்து ஜீவ ஊற்று வருது. இது முடங்கி கிடக்கிற காலம் அல்ல, இது சோம்பேறியாக இருக்கிற காலம் அல்ல. நீங்கள் மறுபடியும் முயற்சி செய்கிற ஒரு காலம்.
நீங்கள் மறுபடியும் முயற்சி செய்து அந்த காரியத்தில் இறங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஊற்று புறப்பட்டு வருகிறது, அந்த இடத்துல ஒரு நன்மை புறப்பட்டு வருகிறது, அந்த இடத்துல ஒரு கிருபை புறப்பட்டு வருகிறது. அந்த இடத்துல மனிதனுடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் செய்கிறார். எவ்வளவு அழகா வசனம் சொல்லுது பாருங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலை வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். தண்ணி வந்துட்டு வெட்டி போட்டது, அந்த நீரூற்றை வெட்டினது உண்மை ஒரு காலத்தில், அது தேடாமல் அழிஞ்சு போயிட்டு, ஆனால் மறுபடியும் முயற்சி செய்து அந்த இடத்துல காரியங்களை வாய்க்கும் பொழுது அந்த இடத்துலேருந்து நீரூற்று புறப்பட்டு வருகிறது. நீங்கள் மறுபடியும் முயற்சி செய்யுங்க, நீங்கள் மறுபடியும் களத்தில் இறங்குங்க. முடியாது, என்னால் முடியலை, கிடைக்காது அப்படி சொல்லாதீங்க, நடக்காது சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களில் மறுபடியும் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, 100 மடங்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், 100 மடங்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மளுக்கு சொல்லுகிற ரெண்டாவது ஒரு வார்த்தை, அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசாக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அங்கே அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். அதுக்கு அடுத்த 22வது வசனம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினார்கள். அங்கே சண்டை வரல. தேவன் சொல்லுகிற ரெண்டாவது வார்த்தை, தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம், தேவையில்லாத சண்டை வேண்டாம், தேவையில்லாத போட்டிகள் பொறாமைகள் வேண்டாம். ஒருத்தர் உன் கூட ரொம்ப மல்லு கட்டு தானா, விட்டு அந்த இடத்த விட்டு, அந்த காரியத்தை விட்டு, அந்த 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 அதே விட்டுருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல இடத்த வச்சிருக்கிறார். ஈசாக்கு எங்கெல்லாம் ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் தோண்டுதாங்களோ அங்கெல்லாம் அடுத்த பாட்டிக்காரன் சண்டை போடுறான். இது எங்கள் இடம், இது எங்கள் இடம், இது எங்களுக்குள்ளது. இவன் எங்கெல்லாம் போய் நிற்கணும், அங்கே வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை முடிகிற மாதிரி இல்லை. இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியத்தில் ஏதாவது ஒரு தொழில் பார்ப்போம், ஏதாவது ஒரு காரியம் சொல்லி நீங்கள் செய்கிற இடத்துலலாம் அங்கே ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா, விட்டுருங்க. பிரச்சனை இல்லாத இடத்த கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியான ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாக்குவாதங்கள் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம், விட்டுருங்க. நான் பெரியவன், நீ பெரியவன், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு முடியாது. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுக்கு போனால் முடியாது, பண ஆயிரங்கள் செலவழியும். வாக்குவாதங்கள் வேண்டாம், விட்டுருங்க. அந்த இடத்த விட்டுருங்க, வேண்டாம். தேவையில்லாத சண்டை வேண்டாம், வாக்குவாதங்கள் வேண்டாம். அதை என்னைக்கு வாக்குவாதம் வேண்டான்னு சொல்லி நீங்கள் விடுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நான் யார் தெரியுமா? நான் போலீஸில் சொல்லியிருக்கேன், நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், என் பக்கம் தான் ஜெயிக்காது. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு இடத்த குறித்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஒரு இடத்த வச்சிருக்கிறார். உங்களுக்கு என்று சொல்லி, உங்கள் தலைமுறைக்கு என்று சொல்லி, உங்கள் கம்பெனிக்கு என்று சொல்லி, உங்கள் நிறுவனத்திற்கு என்று சொல்லி என் ஆண்டவர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கே வாக்குவாதம் பண்ண ஆட்கள் இல்லை. நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிற இடத்துல பிரச்சனை வருதா, அது தேவனுக்கு பிரியமில்லாத இடம், அதை விட்டுட்டு தூரம் வந்துருங்க. பிரச்சனையே இல்லாத இடத்த வச்சிருக்காரு. அப்போ ரெண்டாவது பாயிண்ட்டு, தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். மூன்றாவது, நீ பழுகும்படி இடத்தை உனக்கு தருவார். என்னை ஆசீர்வதிக்கும்படி ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். 100 மடங்கு நன்மையை தரும்படி ஒரு இடத்தை என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கென்று சொல்லி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு உள்ள வாங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்த இடத்துல வாக்குவாதம் வரல. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான்.
நீ ஆசீர்வதிக்கும்படி, நீங்கள் நன்மைகளை பெறும்படி, நீங்கள் சுகத்தை பெறும்படி, நீங்கள் நல்ல லாபத்தை பெறும்படி, உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படி என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி 100 மடங்கு பலனை தர வேண்டும் என்று சொல்லி அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நல்ல இடத்துக்குள்ள நீங்க வாங்க. தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம், அதை விட்டுருங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்ல இடத்தை காண்பிப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல் வரும். அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீங்க. அங்கே போட்டி இல்லை, அங்கே பிரச்சனை இல்லை, அங்கே சண்டை இல்லை, அங்கே வாக்குவாதம் இல்லை, யாரும் உங்களை எதிர்ப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் அது நீங்கள் பழுகும்படி, நீங்கள் பெருகும்படி, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, நீங்கள் 100 மடங்கு நன்மையை பெறும்படி அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெகோபாத். அந்த ரெகோபாத்துக்குள்ளே வாங்க. முதல் காரியம், முயற்சி செய்யுங்க. மறுபடியும் என்னால் முடியாது, எனக்கெல்லாம் கிடைக்காது, என்னால் நடக்காது அப்படிங்கிற வார்த்தையை தூர எடுத்து போட்டு மறுபடியும் முயற்சி பண்ணி களத்தில் இறங்கி உள்ளே வாங்க. ரெண்டாவது, தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம், தேவையில்லாத சண்டை வேண்டாம், தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் சண்டை வேண்டாம். வாபஸ் வாங்கிருங்க. உங்கள் கூட ஆண்டவர் பேசுகிறார், நான் விசுவாசிக்கிறேன். கோர்ட்டில் போட்ட கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கிருங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த கம்ப்ளைண்ட் நீங்கள் திருப்பி வாங்கிருங்க. வாக்குவாதம் வேண்டான்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த இடம் வேண்டான்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த இடம் வேண்டான்னு கர்த்தர் உங்கள் கூட தெளிவாக பேசுகிறார். அந்த இடத்துல இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த இடம் வேண்டான்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த இடம் வேண்டான்னு சொல்கிறார். வேண்டாம். மூன்றாவது, நீங்கள் பழுகி பெருகும்படி உங்களுக்காக ஒரு இடத்தை என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த இடத்தை ஆண்டவர் காண்பிப்பார். அந்த இடத்துக்குள்ள உங்களை கூட்டிகிட்டு போவார். அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை உங்களுக்கு கர்த்தர் தருவார். 1 மடங்கு 2 மடங்கு இல்லை, 100 மடங்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நிறைய காரியத்தை இழந்து போய் நிற்கிறீங்களா? நிறைய லட்சத்தை கோட்டை விட்டு நிற்கிறீங்களா? இல்லை. தேவன் சொல்லுகிற காரியம், நீ பழுகும்படி, பழுகி பெருகும்படி ஒரு ரெகோபோத் ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த இடத்துக்குள்ளே வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். ஜோமணி முடிச்சிருவோம். நல்ல தகப்பனே, நீ 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறவர், நீர் 100 மடங்கு நன்மைகளை கொடுக்கிறவர், நீங்கள் 100 மடங்கு கிருபைகளை கொடுக்கிறவர். நீர் எங்ககிட்டேருந்து ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்குறீங்கப்பா. நாங்கள் மறுபடியும் முயற்சி செய்ய நினைக்கிறீங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் என்று சொல்கிறீங்க. நாங்கள் பழுகி பெருகும்படி எங்களுக்கு என்று சொல்லி ஒரு இடத்த நீங்கள் வச்சிருக்கிறீங்க. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களை ஆசீர்வதிங்க, நன்மைகளை தாங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு பலனை தருவார். 100 மடங்கு பலனை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.